And next topic என்ன அப்படின்னா units of heat energy. So heat energyங்கிறது scalar quantity பார்த்தோம். And இதனுடைய unit என்ன அப்படின்னா joule. Okay? So heat energy உடைய unit என்னன்னா joule. Okay. 1 joule na என்ன அப்படினு பாத்தீங்கன்னா is nothing but 1 Newton meter. Okay? So 1 jouleங்கிறது என்னது 1 Newton meter. So 1 joule எப்படி define பண்ணலாம் அப்படின்னா amount of energy exerted when a force of 1 Newton. So force nuடைய unit என்னது Newton. Okay? So force of 1 Newton is applied over a displacement of 1 meter. So இதனுடைய meaning என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கிறோம். ஓகே? சோ அத கொடுத்து அந்த ஆப்ஜெக்ட்ட 1 மீட்டர் டிஸ்ப்ளேஸ் பண்றதுக்கு மூவ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி செலவாகுது அப்படின்னா so that energy is 1 joule. ஓகே? சோ 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட்ட 1 மீட்டர் நான் மூவ் பண்றதுக்கு அங்க செலவாகுற அந்த ஹீட் எனர்ஜி எவ்வளவு ஹீட் எனர்ஜி செலவாகுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 1 ஜூல். ஓகேவா? சோ அப்போ 1 ஜூல்னா என்னன்னு புரியுதா? ஓகே? சோ அதனால தான் இங்க 1 நியூட்டன் மீட்டர் இத வச்சு நீ சொல்லிரலாம். ஒரு ஆப்ஜெக்ட்க்கு 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து அத 1 மீட்டர் நீ டிஸ்ப்ளேஸ் பண்றதுக்கு அங்க ஸ்பெண்ட் ஆன எனர்ஜி தான் வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 1 ஜூல். ஓகே? and heat energy க்கு இன்னும் some other units இருக்கு. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா கலோரி, கிலோ கலோரி. ஓகே? ஃபர்ஸ்ட் கலோரினா என்னன்னு பாத்துறோம். அப்ப ஈஸியா நமக்கு புரிஞ்சிரும் கிலோ கலோரி. So 1 calorie எடுத்துக்கிட்டோம்னா is nothing but amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. Okay? So இப்போ ஒரு பீக்கர்ல நம்ம வந்து எவ்வளவு எடுக்கிறோம் வாட்டர் அப்படின்னா 1 gram of water எடுக்கிறோம். ஓகே? அந்த 1 gram of waterக்கு நான் என்ன பண்றேன்னா ஹீட் கொடுக்கிறேன். ஓகேவா? சோ இந்த 1 gram of waterக்கு எனக்கு அதனுடைய டெம்பரேச்சர் வந்து இப்போ எவ்வளவு வரணும் அப்படின்னா 1 டிகிரி செல்சியஸ். இப்போ வந்து ஹாட் வாட்டர் எடுக்கல, நம்ம நார்மல் வாட்டர் தான் எடுத்துருக்கோம். ஓகே? சோ அதை ஹீட் பண்றோம். இப்போ இதுல ஒரு தெர்மோமீட்டர் போட்டு அதனுடைய டெம்பரேச்சர் வந்து நோட் பண்றோம். ஓகே? சோ அப்ப அங்க எப்போ 1 டிகிரி செல்சியஸ் வருது. ஓகே? சோ 1 கிராம் வாட்டரை 1 டிகிரி செல்சியஸ் கொண்டு வர்றதுக்கு எனக்கு எவ்வளவு ஹீட் எனர்ஜி தேவைப்பட்டிருக்கோ அந்த எனர்ஜியை தான் என்னன்னு சொல்லுவோம்னா கலோரி. புரியுதா? சோ 1 கலோரிங்கிறது என்னது 1 கிராம் ஆஃப் வாட்டரை 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்றதுக்கு அந்த டெம்பரேச்சரை ரைஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் எனர்ஜி அங்க செலவாச்சு அததான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 1 கலோரி. ஓகே? அப்போ 1 கிலோ கலோரினா அப்ப என்னதான் இருக்கும்? amount of heat energy required to raise the temperature of 1 kilogram of water through 1 degree Celsius. Okay? So அதேதான் 1 gram water பதிலா இப்ப நம்ம என்ன எடுக்கணும் 1 kilogram water எடுக்கிறோம். அத வந்து நான் 1 degree Celsius temperature ரைஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் எனர்ஜி எனக்கு செலவாகுதோ அந்த எனர்ஜி வந்து என்ன சொல்றோம் 1 கிலோ கலோரி. ஓகே? சோ 1 கிலோ கலோரியை இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்றாங்க. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? சோ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்த்திருக்கோம். யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜில 1 ஜூல்னா என்ன, 1 கலோரினா என்ன, 1 கிலோ கலோரினா என்னன்னு பார்த்திருக்கோம். ஓகே? Thank you students. Students உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you.